நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபத்திரம் டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். இது என்னுடைய 296வது வீடியோ. தயவுசெய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வித்தியாசமான சப்ஜெக்ட்டு. அத்திரி அனுஷியா, இதை பற்றி நிறைய பேர் தெரியும். தெரியாத சப்ஜெக்ட் மட்டும் நான் கவர் பண்ணுறதில்ல. அத்திரி அனுஷியா தேவி அசூயே இல்லாதவன்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து அசூயை பண்ணுறோம், பணக்கார ஆளுக்கா அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி அசூயை எண்ணமே இல்லாதவது அனுசூயா. அதே மாதிரி அருந்ததின்னு ஒரு பெண்மணி இருக்கா, அவளும் ரிஷி பத்தினி தான். அருந்ததியோட ஹஸ்பண்ட் பேர் கௌஷிகன் பேர். அவர் அவர் பெரிய தபஸ்வி தான். பட் பொண்டாட்டி எப்படியே டெஸ்ட் பண்ணணும்னு பார்த்துட்டே இருக்கார். ஸோ கம்மிங் டு அத்திரி அனுஷியா. இந்த அத்திரி அனுஷியா ஸ்டோரிஸ் பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வடநாட்டிலிருந்து அங்கேருந்து தென்னாட்டுக்கு வர பொதிய மலைச்சாரில் அப்படியே அவங்க வந்துடுறா. அப்படியே இதுக்கெல்லாம் போனால் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போனால் அங்கே புதிய மலையில் தான் அவள் ஆசிரமம். சிவசைலம்னு ஒரு இடம் இருக்குது ஆழ்வார்குறிச்சி பக்கத்தில். ஆழ்வார்குறிச்சி அம்பாசமுத்திரம் சொல்கிறோமே, அங்கே கடனாநிதின்னு தாமிரபரணியோட ஒரு பிரான்ச் அது. அதில் அந்த கடனாதி கரையில் சிவசைலபதி பரமகல்யாணி அப்படின்னு இருக்குது. அந்த கோவில் என்ன விசேஷம்னா, சுவாமி அம்பாளும் ரெண்டுமே மேற்கு பார்த்துருக்கோம், கிழக்கு பார்த்துருக்காது, மேற்கு பார்த்துருக்கோம் ரெண்டுமே. அத்திரி அனுசூயாவுக்கு பொண்ணா பிறக்கிறா பரமகல்யாணின்னு கதை வருது புராண ரீதியாக சொல்லும்போது. பாண்டிய நாட்டில் எல்லா அம்பாளுமே மனோன்மணி தத்துவத்தை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே ரெண்டு கை அம்பாள், இன்க்ளூடிங் ஆண்டாள். ஆண்டாள் சைவத்தில் சம்பந்தம் இல்லைன்னா கூட அவளுக்கு ரெண்டு கையாக தான் உருவப்படுத்திருக்கா. 4 கை காமிக்கல அவளுக்கு. மீனாட்சி 2 கை. ஏன்னா வெள்ளம் பூமியில் வாழ்ந்து ஆண்டு அப்புறமா தெய்வ நிலைக்கு உயர்ந்தவா. காந்திமதி, மீனாட்சி, கோவில்பட்டி செண்பகவல்லி எல்லாம் 2 கை அம்பாள் தான். ஒரு கையில் நீலோத்பல மலை வச்சுருப்போம், ஒரு கையில் தொகோட்டுருப்போம். கிளியெல்லாம் ஆட் பண்ணுறது அவள் இஷ்டம். கம்மிட்டு ஆண்டாள் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்போம். எல்லா சுவாமியும் சிவன் கோவிலில் வலக்கையே பூ வச்சுட்ருப்பேன், இடக்கையை தொகோட்டுருப்பேன். ஆண்டாள் வித்தியாசமாக இடக்கையில் புஷ்ப கிளியை வச்சுட்டு வலக்கையை போட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்குது ஆண்டாளோட ரூபம். ஸோ கமிட் டு திஸ் சப்ஜெக்ட். அத்திரி அனுஷியா. அத்திரி அனுஷியாவுக்கு எத்தனை பசங்க என்ன? துர்வாச மகரிஷி முதல் கொள்ள, 2வது தத்தாத்திரேயர் சொல்லக்கூடிய அவதூத பெருமான், பிரம்மா விஷ்ணு ருத்ரனுடைய 3 பேர் அம்சம் தான் தத்தாத்திரேயர் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இது கூட சுசீந்திரம் பார்க்கும்போது இந்த அக்ஷர சக்தி பீடங்களில் அந்த தத்தாத்திரேயை பற்றி பார்த்தோம். ஸோ துர்வாசர், தத்தாத்திரேயர், சந்திரன். சந்திரன் பிரம்மாவினால இவாளுக்கு தோன்றினான். சந்திரனுடைய தோற்றம் 2-3 தடவை சொல்லப்படுறது. அத்திரி அனுஷியா பிள்ளையா பிறக்கிறான். பார்க்கடை கடையும் போது சந்திரன் வரான், அது வேற சொல்லப்படுறது. ஒரே சந்திரன் தான் ரெண்டுமே. எப்படி மகாலட்சுமி பார்க்கடல்லேருந்து வர பிருகுக்கு பொண்ணா பிறக்கிறா பார்க்கவின்ற பேரில், அது மாதிரி அவளோட தோற்றங்கள் திருப்பி நடக்குது. ஆனால் அதே இதுவாதான், தெய்வம்னு எடுத்து அவள் தான், வேறு யார் வித்தியாசமான இது நினச்சிக்க வேண்டாம் நம்ம. ஸோ இந்த அனுசூயா தேவி ரொம்ப சிறந்தவோ. அவள் கற்பர் போடுறதுக்கு இன்னொரு இன்சிடென்ட் இருக்குது, அது பார்க்க போகிறோம் அன்றைக்கி நம்ம. இந்த கௌஷிகன் இருக்கான் இல்லையா, கௌஷிகன் பொண்டாட்டியை சொல்லி என்ன பண்ண, எப்படியோ ஒரு டெஸ்ட் பண்ணோம் அவளை. அவள் என்ன இருந்தாலும் ஈடு கொடுத்துட்றாளேன்னு சொல்லிட்டு ஒரு பறத்தையை பார்க்குற எங்கேயோ, எனக்கு அவளோட கூட ஆசை. அந்த இடத்த கௌஷிகனுக்கு இது ஆகிடுறது, குஷ்டரோகம் பிடிச்சிடுறது. ஸோ நான் ஐஷு பிற கவலைப்படாத, சாயந்தரம் அந்தி சாயிட்டான், ஜனங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டாம்னு சொல்லி ஒரு கூடையில் தூக்கி அந்த கௌஷிகனை வச்சுக்கிற அருந்ததி தலையில் சுமந்து போகிறா. போகும்போது எங்கே போகிறோன்னா, அந்த மயானத்து வழியாக போகிறாவோ, அது அடுத்த ஊருக்கு போய் ஆனாவோ. அப்படி போகும்போது கூடையிலேருந்து வெளியில் 2 கால் நட்டிகிட்டு இருக்கு கௌஷிகனோட கால். அப்போது ஆணி மாண்டவியர், அப்படி ஆணின்னா கூர்மையான முறை உள்ள இது. ஏன் இந்த மாதிரி பேர் வந்ததுன்னா, அவருக்கு மாண்டவியர் தான் பேர் அவருக்கு. அவர் தபஸில் இருக்கும்போது ராஜா வீட்டில் கொள்ளையடித்த இதோட முத்து மாலைகள் இதெல்லாம் எடுத்து நவரத்னம் எடுத்துகிட்டு திருடர்கள் ஓடி வர இந்த இவருடைய இடத்துல தூக்கி போட்டு போயிடுறாங்க. வந்த காவல்காரெல்லாம் இவர் தான் திருடன்னு சொல்லி இவரோட ராஜா இடம் கொடுத்துன்னா கழுமரத்தில் ஏற்றிட்டு வந்துட்டான் ராஜா. கழுமரம்ன்றது கூர்மையான முலையுள்ள மரம், ஆசன வாயில் பூத்திடுவாத, அதுக்கு இதுவாக இருக்கும். அப்படி இப்படியே
இந்த இது வழியாக உள்ள குடஞ்சிட்டு மேலே போகும். இப்போ பேர் நரக வேதனை ஆனி மாண்டவியர், அதனால ஆனி மாண்டவியர் பேர் இருக்குது. அந்த மாதிரி மேலே வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவர் துடிச்சுட்டு இருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன், நான் இப்போ இறைவா உன்னையே நினச்சிட்டு இருக்கேன், எனக்கே இந்த மாதிரி நிலைமைன்னு அவர் வந்து வருத்தப்பட்டு இருக்கும்போது, இந்த கௌஷிகரோட கால் வந்து அவ மேராக்கம் போட்டிருக்கா, அவ அது பக்கத்தில் இருக்கிறத கவனிக்கவே இல்லை. கழுமரக்கிறது அவரோட கால் மேலே மண்டபியார் மேலே பட்டுருது, யார் கௌஷிகரோட கால். அப்போ உடனடியாக வந்து என் மேலே இடிச்சுட்டு போறியே, அவருக்கு அது நாளை காத்து எவனுக்காவது கூடையில் தூக்கிட்டு போறியோ, நாளை காத்தாலே இருக்க மாட்டான், சூரிய உதிர்ந்தாடுறா. உடனடியாக அவரை சொல்கிற அருந்ததி சூரியனை உதைக்காமல் போகட்டான் பதிபிரதாவா. ஸோ இருட்டாயிடுது, நோ ஃபங்க்ஷன் டேக்ஸ் பிளேஸு, பொழுதே விடியல அடுத்த நாள் காத்தால். அது மாதிரி இருக்குது. இவன் கௌஷிகனை கொண்டு அந்த தாசி வீட்டில் கொண்டு விடுறார். இதெல்லாம் நடக்கிறது. அகெயின் தே ரிட்டர்னிங். இந்த மெசேஜ் வந்து பீப்புள் ஆர் ஜஸ்ட் சஃபரிங் லைக் எனிதிங். நேரம் ஆகிட்டு சூரியனே வரல, வரக்கூடாதுன்ட்டு அளவா. சூரியன் வந்தாலும் செத்து போடுவானா ஹஸ்பண்டு. என்னடா இருக்குன்னு பார்த்தா, அப்போ அந்த மெசேஜ் கோஸ் டு அனுசுயா. அனுசுயா என்ன செய்கிறான்னா, இருங்க சொல்லி ஷீ கம்ஸ் டு அருந்ததியோட இதுக்கு வரா. அனுசுயா தேவி மாதிரி பண்ணியிருக்கே நீ, நியாயமாக நீ பண்ணுறது, ஜனங்கள்லாம் துன்பப்படுறாள், உலகமே இருட்டு தப்பக்கூடாது பண்ணக்கூடாதுன்றா. அப்போ ஆம்படையாக போயிடுவான்றா. ஆம்படையான படைக்கப்படுறது என்னோட பொறுப்பு அப்படின்றா. சரி, அனுசுயாவை நம்பி ஷீ கிவ்ஸ் ஓகே, நீ சூரியன் உதிக்கிட்டுன்னு சொல்லு, சூரியன் வந்துடுவான், ஆம்படையான நான் படைக்க வச்சிடுறான்றா. அதே மாதிரி சூரியன் உதிக்கிட்டேன்னு சொன்னோடனே சூரியன் உதிச்சுட்டு ஆம்பளை செத்துக்கிட்டான். அப்போ சொல்கிறா, எழுப்பி தர பேர். அப்போ அனுசுயா தேவி தன் கற்பின் திறமையினால் தேவர்களுக்கெல்லாம் வேண்டி இவருக்கு உயிர் கொடுன்ற கௌஷிகன் உயிர் பெற்று எழுறான். அப்படி போட இந்த கதை. இந்த இதையை சொல்லுறேன்னா, இந்த அப்பேற்பட்ட அனுசுயா தேவிக்கு இப்போ 3 இது துர்வாசர், தத்தாத்திரேயர், சந்திரன் 3 பசங்க சொல்கிறான். பட் அரியத்துறை சலபுராணத்தில் பிரம்மகீர்த்தி, முகுந்தன் 2 குழந்தை, 5 குழந்தையாக சொல்லப்படுறது. அதுக்கு சிவபுராணத்தில் வேற எங்கேயும் பாகவத்தில் ரெஃபரன்ஸ் இல்லை, அதையும் பார்க்கணும். வியாசர் எழுந்த ரெஃபரன்ஸ் எடுத்துக்கணும் நம்ம. இந்த பிரம்மகீர்த்தி, இந்த முகுந்தன் சொல்லிட்டு இவாளோட கதை. பட் இதுக்கு வந்து எந்த புராணத்தையும் குறிப்பிடப்படல. ஸோ கம்மிங் டு திஸ் 3 குழந்தை பிறக்கிறது. இது எப்படின்னா, அனுசுயாவும் அத்திரியும் புதிய மலைச்சாரில் இருக்க, சுசீந்திரம் அந்த மாதிரி ஏரியா வச்சுக்கோங்களேன், புதிய மலை இருக்கா. அப்போ இருக்கும்போது நாரத முனி வந்து இவாளை 30 சக்திகளை, அதாவது பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி மாதிரி அனுசுயாவதி இருக்கா பூமியில், அப்பேற்பட்ட பதிவிரத. அப்போ நினச்சா என்ன பண்ணும், அப்படியே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹஸ்பண்டை கூப்பிட்டு நீங்கள் போய் பிஷை கேட்டு வாங்குவோன்றா. அப்போ அப்புறம் அவள் வந்து பௌத்தி பிஷாந்தின்னு கேட்கும்போது அங்கே உள்ளே வந்து காலை அலம்பி உட்காந்து வச்சு வாத்துக்காரர் உள்ளே போயிருக்கார். யார்? அத்திரி மகிழ்ச்சி. அவள் வந்து பிஷை எடுறதுக்கு சாப்பாடெல்லாம் இலையெல்லாம் போட்டு, இந்த பிஷை வேண்டாம், இதே எல்லாம் யார் வேணால் போடுவான்ருக்க, நீ நிர்வாண பிஷை போடணுன்ற ஸ்ட்ரெஸ் பண்ணுறா அவளை. அப்படியா சொல்லி யோசனை பண்ணுறா. அவள் யோசனை பண்ணி கண்ணை முடிக்கிறா, தெரிஞ்சது 3 பேர் வந்தவா பிரம்மா விஷ்ணு ருத்ரண்டு. ஸோ எஸ்ஸில் உட்கார மோச்சிட்டு அத்திரி மகிழ்ச்சியோட கமண்டலாம் இருக்குது, உள்ள தண்ணி இருக்குது. அவரை நினச்சிட்டு அவள் 3 பேர் தெளிச்சா 3 பேர் குழந்தையாக மாறிடுறான். அந்த குழந்தைய எடுத்து அந்த புடவையை களைஞ்சிட்டு இந்த டார்க் ரூமில் உட்காந்து பால் கொடுத்துட்றா. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வளர்ந்துட்டுருக்கு. இங்கே 3 பேர் குழந்தையாக வளர்ற இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் போன 3 அம்மையான வரவே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டு வந்து இருக்கும்போது தே ஃபவுண்ட் இட். அப்புறமா அவள் தபஸ் பண்ணி அப்புறமா தே ஆர் கெட்டிங் பேக் இந்த ஒரிஜினல் ஃபார்ம். ஒரு அந்த அந்த புராண நிகழ்வு இருக்குது. இந்த அப்போ ஏற்பட்ட இந்த அனுசுயா தேவிக்கு இறைவனை வேண்டி பசங்களை கொடுத்துட்டு பொண்ணு வேணுன்ற ஆகும். அப்போ அம்பாளே பொண்ணாக பிறக்கிறார். அதான் இந்த பஜனில், லலிதா பஜன சம்பிரதாயத்தில் அத்திரி சுதான்னு வரும். அத்திரி சுதா யாருன்னு நினச்சிப்பேன். நான் சிவசேலம் போயிருக்கும்போது அங்கே சொன்னால் மாதிரி அத்திரி மகிழ்ச்சி பொண்ணா அதுக்கு வரம கல்யாணி பிறந்தா. அதாவது ஆழ்வார்குறிச்சி, அம்பாசமுத்திரம், அது அடுத்தடுத்த ஊர் கல்லடைக்குறிச்சியெல்லாம் வருது. அங்கே ஆம்பூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் கணத்தில் இந்த அம்பாள் பரம கல்யாணி கிடைச்சான்னு சொல்லி அதை வந்து பிரதிஷ்டை பண்ணுறான். இங்கே சிவசேலத்தை ஒரிஜினலாக இருந்திருக்குது. அது என்ன காரணத்தினால ஆம்பூர் கணத்தில் இருந்து அப்புறமா
ஸோ அதனால் என்ன செய்வான, அம்பாளை சிவசைலத்திலேருந்து எடுத்து போய் விக்கிரகம் அங்கே மாப்பிள்ளை பொண்ணை வரவழைச்சு வருஷம் கல்யாணம் நடக்குவாங்க இங்கே இதில். அந்த கல்யாண நிகழ்வு சொல்ல நான் இங்கே பாருங்கள், இது வந்து தத்தாத்திரேயர் ரவிவர்மாவோட பெயிண்டிங். இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் இது. இப்போ வர பெயிண்டிங்லாம் வேறு மாதிரி இருக்குது. ரவிவர்மா தான் நேச்சுரலாக இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் படம், அது தத்தாத்திரேயர். இப்போ வந்து அத்திரி அனுசுயா, கை மடியில் ஒரு குழந்தை, கீழே ஒரு குழந்தை. கீழே வந்து துர்வாசன் இருக்கார். இது வந்து 3 முகத்தோடு இருக்குது தத்தாத்திரேயர். அத்திரி அனுசுயாவை நின்றுருக்க. இது தத்தாத்திரேயர். இந்த 3 குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வளர்க்குறாங்க. இது யாருன்னா, நம்ம இந்த மாண்டவி ஆணி மாண்டவியை கதை பிடிச்சோம் இல்லையா, கௌஷிகனும் அவர் மனைவி அருந்ததியும். வசிஷ்டர் வந்து அது வருது. இந்த வந்து இதில் வந்து கௌஷிகனோட கொண்டாண்டியாக சொல்லப்படுது. இதில் இதுக்கு என்ன ரெஃபரன்ஸ்னா, நான் தப்பு பண்ணக்கூடாது எங்கேயுமே. இப்போ பிரதிஷ்டானம் என்ற பட்டணத்தில் கௌசிகன் பெற்றிருந்தார். அவர் பூர்வ ஜென்மாக்களை தீவினை பெயராக குஷ்டரோகத்தினால் மிகவும் கஷ்டப்பட்டார். அவருடைய மனைவி மகாபதிபிரதை. அவள் இவருக்கு இடைவிதா விருப்பின்ற பணிவிடைகளாக செஞ்சு அவரை எழுச்சி போகிறார். அந்த கௌசிகன் ஒரு நாள் ராஜமார்க்கத்தில் செல்லும் ஒரு விலையை மாதை பார்த்து இது ஆசை கொண்டான். காமத்திற்கு கண்ணிலை மனைவியிடம் தெரிவித்து அவளிடம் அழைத்து செல்ல வேண்டும் போல அவள் அழைச்சி போகிற. இந்த ஆணி மாண்டவீரை இடிச்சுடுற அதெல்லாம் நடக்கிறது. இப்போ வந்து கௌசிகன் மனைவியோ சூரியன் உதிக்காமலே இருக்கட்டும் என்று பிரதிசாபம் விட்டாள். ஆனால் சூரியோதயம் ஆகாமல் இரவு பகல் போக நித்திய கர்மாக்களும் இன்றி உலகம். இப்போ வந்து அனுசியாமகவே பதிவிரதையின் சாபத்தை மற்றவர் மாற்ற முடியாத காரியம். ஆயின பதிவிரதையின் சாபத்தை மற்றொரு பதிவிரதையாக மாற்ற முடியும். ஆகிய அனுசுயா தேவி அத்திரை மகிழ்ச்சி மனைவியான அனுசுயா தேவி சூரியனை உதிக்குமாறு செய்ய வேண்டும் தேவர்களாக பிரார்த்திக்கிறார். அவள் வந்து இந்த அனுசியோட கௌசிக வீட்டுக்கு வர. அங்கே வந்து அவளை இது பண்ணுறா, ரெக்வஸ்ட் பண்ணி இந்த இது பண்ணுற. அவள் பேரே போடல இங்கே கடைசியில். கௌசிகன் இந்த வசிஷ்டர் மனைவி பேர் அருந்ததி சொல்லிருக்கு. அந்த மிஸ்டேக் வந்துக்கூடாதுன்னு எனக்கு வேற ஒன்றும் இல்லை. அத்திரி அனுசியா, ஆனி மாண்டவியர். சரி, தப்பு. இப்போ இது மாதிரி வச்சுக்கலாம், கௌசிக மனைவியன்னு வச்சுக்கலாம். நம்ம அருந்ததி சொல்லிக்க வேண்டாம், தப்பாயிடும் அது. ஸோ அனுசுயா தேவியினால் அவளுடைய கணவர் உயிர் காப்பாற்றப்பட்டது. இங்கே அனுசுயாவுக்கு தான் ஏற்றம் தரணும் இந்த இடத்துல. ஸோ இன்னொரு கதை என்ன சொல்கிறான்னா, இப்போ வந்து அவளுக்கு இப்போ புத்திரர்கள் சொன்னோம் இல்லையா, அதாவது துர்வாசர், தத்தாத்திரேயர், சந்திரன், 3 பசங்க சொல்கிறேன். இப்போ வந்து இந்த தத்தாத்திரேயனுடைய மகிமை சொல்லும்போது கார்த்திவீர்யார்ஜுனோட கதை வருது. அந்த ரிஷி பத்தினி யாருன்னா நலாயினி. தப்பாக சொல்லிட்டேன் நான். அருந்ததி வந்து வசிஷ்டரோட பொண்டாட்டி. நலாயினி தான் சபிக்கிறார் சூரியன் உதிக்காமல் போகட்டோன்ட்டு. ஸோ நலாயினியுடைய ஹஸ்பண்ட் பேர் அவர் வந்து கௌசிக ரிஷி. இந்த கௌசிகன் வேற. ஸோ இந்த கௌசிக ரிஷியோட கௌசிகனுடைய மனைவி நலாயினி. இந்த நலாயினி வந்து கூடை தூக்கின்னு போகும்போது ஆணி மாண்டவியரோட அந்த கழுமரத்தை இடிச்சுட்டு போயிடுறா. அவர் காலை தூக்கிட்டு இருக்கார் கூடையிலேருந்து. இந்த கூடை அடைஞ்சபோது பரமாச்சாரியா சொன்ன இது ஞாபகம் வருது. ஒரு சமயம் வேத வித்தெல்லாம் கூப்பிட்டு ஒரு பெரிய டிஸ்கோஸ் 1 வாரம் நடக்கிறது. அது காஞ்சிபுரம் இல்லை, சம் பேர் ஆந்திர பிரதேசம் ஒரு இடத்துல படித்தேன். சில பேர் காஞ்சிபுரம் சொல்கிறா, வச்ச வாட் எவர் இஸ் மேபி ஐ டோன்ட் நோ. நான் காஞ்சிபுரத்தில் இருந்தால் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஊரில் தினம் வந்து தங்கியிருக்கார். ஒரு பெரிய சதஸ் நடக்கிறது எல்லாம். அப்போ அந்த லேடி வந்து கூடையை தூக்கின்னு வரா. இந்த கூடையில் அவள் ஹஸ்பண்ட் இருக்கா, கால் வழங்காதவர். அவள் போல் லேடி நல்லா வாட்டம் சாட்டமாக இருக்கா.
கூடையில் ஆற்றுக்கார தூக்கின்னு வரா தினம் மடத்துக்கு. ஸோ அந்த டிஸ்கோர்ஸில் கலந்துக்கிறா அவள். கலந்து அவருக்கு அவார்டெல்லாம் கொடுக்குறா. அவருக்கு முடிஞ்ச போது நமஸ்காரம் பண்ணி நான் கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறேன். ஒரு 10 அடி போன உடனே அவளை கூப்பிட்றாரு பரமாச்சாரி. அவள் பேருக்கு சொல்லப்படல. கூப்பிட்டு என்னை பற்றி ஏதாவது சொல்லிட்டு போன்றார். நான் பதிவிரதாவோ பாருங்க, இப்போ ஆம்டானுக்கு சாப்பாடு பண்ணிட்டு போகிறதே கஷ்டப்படுறது அப்போல்லாம். அப்போ வந்து கூடையில் சுமந்திரம் வந்து தினம் ஒரு வாரம் வந்துட்டு போகிறது அவ்வளோ கஷ்டம். இதை பக்கத்து கிராமத்தில் வந்துட்டு போகிறாங்க. அப்போ வந்து நீ 100 வருஷம் இருப்ப, 100 வருஷம் இருந்து 3 நட்சத்திரம் குறையின்றா. 3 மாதத்துக்கு முன்னாடி போயிடுவேன். 100 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே 3 நட்சத்திரம் 3 மாதம். அது அனுஷ நட்சத்திரம் பெரியவாள் தண்டியது. ஸோ 3 நட்சத்திரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரி நீ போ அடிச்சு அனுப்பிச்சி விடுறாரு. பெரியவா கதையில் வருது அது. அப்பா கூட சொல்கிறாரு மாட்டா, இவள் வந்து அந்த நலாயினிக்கு சமம். ஏன்னா அவள் எப்படி கூடையில் ஆத்துக்கார தூக்கின்னு போனாலும் அவள் தூக்கின்னு வராத்தினோம் இங்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமைப்படுத்திய பாரத பெண்மணிகள் எல்லாம் ரொம்ப வசதியாக சொல்லியிருக்காரு அவர் பிரபாச்சாரியார். ஸோ கமிங் டு திஸ், இந்த வந்து அனுசுயா தேவி அவள் அசூயே இல்லாதவோ, அவள் நலாயினியிட்ட இங்கே வந்து திருப்பி அந்த புவனேஸ்வரி சம்ஹீதையில் இது தத்துவப்பிரகாச புக்கில் அந்த பெண்மணியோட பேரே போடவே இல்லை கடைசி வரைக்கும் அது. ஸோ தட் இஸ் வை மேட் தி மிஸ்டேக். மன்னிக்கணும். நலாயினி கரெக்ட். ஏபிள் டு ரீகலெக்ட் த திங் இன் மை மைண்டு. இது நலாயினி இந்த ரிஷி பத்தினி. அதை வந்து அவட ரெக்வஸ்ட் பண்ணி சூரிய உதிக்கும்படி செஞ்சவ அனுசுயா தேவி. ஸோ இந்த அனுசுயா தேவி என்ன செய்கிறான்னா, அம்பாளுக்கு ப்ரே பண்ணி நீ எனக்கு பொண்ணாக பிறக்கணும்னு சொல்லி அம்பாள் வந்து பொண்ணாக பிறக்கிற. அவளுக்கு வந்து எப்படிதான் ஈஸ்வரன் தான் எடுத்துப்பார். அந்த காலத்து முறைப்படி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நான் ராமாயணத்துக்கு முன்னாடி இருந்தவ. சீதா பிராட்டி வந்துருக்கும் போது ஒரு பதிவிரதை எப்படி இருக்கணும்னு சொல்லித்தராது. ராமர் சீத்தையும் வந்து வாசனமத்தை தங்கி தன்னுடைய எத்தனையோ ராஜாக்கள்லாம் கொடுத்துருப்பா கிஃப்டெல்லாம். அதெல்லாம் எடுத்து போட்டு அழகு பார்க்குறா. சீத்தை கொடுக்குறா. ஆபரணங்கள் ஆடைகள்லாம் கொடுக்குறா. அவன் சொல்கிறா காட்டில் தான் இருக்கேன் நான். இல்லை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பா அனுசுயா தேவின்னு சொல்லிட்டு ராமாயணத்தில் உள்ளது கதையே அது. ஏன்னா எல்லாமே அந்த வெஸ்டர்ன் காட்ஸு. இந்த சைடு நம்ம ஆந்திர பிரதேஷ் இந்த சைடு போகும்போது ஈஸ்டர்ன் காட்ஸு. ஈஸ்டர்ன் காட்ஸில் அந்த அளவுக்கு மலைகள்லாம் இருந்தாலும் அந்த அழகு இங்கே வராது. இங்கே வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கிற மாதிரி அதில் தான் வந்து கர்நாடகா நிறைய கோவில்கள்லாம் வந்து கேரளா இதெல்லாம் வந்து அந்த பக்கம் தான் வந்துடுறது. வெஸ்டர்ன் காட்ஸ் சைடு தான். ஸோ அவள் அத்திரி அனுஷியா வந்து பல இடங்கள் கடைசியில் இங்கே தான் இருந்திருக்கா. புதிய மலை ஒட்டி தான் இருந்திருக்கா அவள். நான் சொல்ல வரேன். அப்போ அம்பாளே பொண்ணாக பிறந்து அவளுக்கு வந்து கல்யாணின்னு பேர் வச்சு வளர்த்து அவளுக்கு சொல்லித்தரா எப்படி பதிவிரதே அப்படின்னு சொல்லி பிச்சி பூவெல்லாம் எப்படி எடுத்து சாமிக்கு பூஜை பண்ணோன்னு சொல்லி எறும்பு புத்துலாம் வந்து இப்போ கூட பார்க்கலாம். மெரினா பீச்சு போனால் சண்டேஸில் இந்த மார்வாடி பெண்கள்லாம் கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அதில் நெய்யையும் சர்க்கரையும் கலந்து அப்படியே இந்த மீடியன் வருது பாருங்க, அங்கே மண்ணெல்லாம் இருக்கும், அந்த இடத்துல வந்து போட்டு போவாங்க எறும்புகள்லாம் சாப்பிட்றோன்னு. அது ஒரு தொண்டு. ஸோ அவள் அதே ஹேவ் தி பிலீஃப் வந்துட்டு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், பரமாச்சாரியா சொல்கிற அரிசி மாவு அரிசியெல்லாம் எறும்பு தண்டை போட மாட்டோம், சாப்பிடும். தட் ஸ்டோர் ஆல்சோ டூரிங் ரெய்னி சீசன். அது வெளில வர முடியாது, உள்ளே பொந்து உள்ளே இருக்கும். ஸோ அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ எறும்புகள்லாம். சின்ன சின்ன பூச்சிகள்லாம் தே வில் ஸ்டோர். ஸோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து இவளுக்கு கல்யாணிக்கு 5 வயசு இருக்கும்போது பரமேஸ்வரன் வந்து நிற்கிறாரு இத்தா மாதிரி. யார்? சிவசைலபதி. சிவம்னால மங்களம் கொடுக்குறது. சிவசைலம்னா சிவன் ரூபம் லிங்க ரூபமாகவே இருக்குது பதியமலைன்னு சொல்கிறது புராணங்கள்லாம். ஸோ அவர் வந்து சைலப்பர்ன்ற சொல்லப்படுறது. எங்கேயுமே எங்கள் சிவசைலம் சைலப்பா அப்படி தான் பேர் வைப்பான் அந்த ஊரில் எல்லாம் ஜென்ஸுக்கெல்லாம். பொண்ணாக இருந்ததுன்னா பரம கல்யாணின்னு பேர் இருக்கும். ஸோ பார்வதி பரமேஸ்வரனுடைய அடுத்த அவதாரம் அதெல்லாம். ஸோ அந்த சிவசைலபதிக்கு தலையில் உச்சி குடுமி இருக்கும். சுற்றி வரும்போது பார்க்கலாம், அந்த ஒரு ஹோல் கொடுத்துருப்பா. கருவலையில் நார்மலாக அங்கேயே ஹோல் இருக்காது, அந்த கோவிலில் இருக்கும். சுற்றி வரும்போது அந்த லிங்கத்தை பார்த்தா லிங்கத்து பின்பக்கத்தில் குடுமி இருக்க மாதிரி இருக்கும், ஒரு காமிச்சிருப்பாங்க. இயற்கையாகவே அது வந்திருக்கு சொல்கிறது. ஸோ இங்கே முக்கியமான பாயிண்ட் இங்கே வர, இது ஏன் இவ்வளோ ஆரம்பிச்சேன்னா, நிறைய பேர் கல்யாணம் ஆகலன்ற அங்கே வந்து சுயம்பர கல்யாணின்னு ஒரு இது ஹோமம் இருக்குது. சுயம்பரா பார்வதி ஹோமன் சொல்கிறா அவள். ஆனால் அது அந்த நிகழ்ச்சி எங்கே நடந்தது, அங்கே தான் நடந்ததுன்னு சொல்லுவார். இந்த சிவசைலம்ன்ற ஊரில் தான்
பரம கல்யாணி வாழ்ந்திருக்கா அப்பா அம்மாவோட. அங்கே தான் பரமேஸ்வரன் வந்து கை பிடிச்சார் அவளை. ஸோ அந்த இடத்துல போய் பண்ணி அந்த ஹோமத்தை அந்த 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 கோவிலில் இந்த பண்ணுற மாதிரி தெரியவே இல்லை. நான் நிறைய தடவை சொல்லிட்டு கூட வருவேன். அங்கேயே யாராவது தனவந்தர் யாராவது கேட்டு இது பண்ணி எண்டோமெண்ட் கோவில் இது. அங்கே இது கூட திருவாவடுதுறை மடமும் இன்னும் இருக்குது. அங்கே தர்மி ஆதீனமும் அதோட ஒரு மட கோவிலுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த இதெல்லாம் வாங்கி அந்த இடத்துல அந்த சுயம்பர பார்வதி அந்த எந்திர பிரதிஷ்டையும் அந்த கல்யாண ரூபத்தில் கல்யாண சுந்தர விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணால் அப்போ வீட்டில் எப்பேற்பட்ட கல்யாணங்கள் நின்று போனால் கூட அங்கே நடந்துடும். இப்போ கல்யாண சுந்தரெல்லாம் பண்ணுறதான்னு எவ்வளோ 1 or 2 lakhsக்குள்ளே தான் ஆகும் அது. ஸோ நல்லா அதை பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அது யாருக்கு பிராப்தம் இருக்கோ தெரியாது. எனக்கு பல கால கனவு, ஒரு 25 வருஷமாக அந்த கனவு உண்டு எனக்கு. ஏன்னா அந்த இன்சிடென்ட் நடந்ததே அங்கே தான். அம்பாள் கல்யாணின்ற பேரில் அங்கே வளர்ந்து சுயம்பர கல்யாணி எதுக்கு பேர்? பரமேஸ்வரனே வந்து அவள் தபஸில் இருக்கும்போது சின்ன பொண்ணாக இருக்கா, லெஸ் தேன் 10 years, ஒரு 5 வயசு 6 வயசு தான் அவளுக்கு. நான் வந்திருக்கேன்னு சொல்கிறா கல்யாணம், திரும்பி பார்க்குறா. ஸோ அங்கே வந்து அவளை ஏற்றுக்கிறா ஐதீகம், புராணம் அப்படியா சொல்கிறது. அந்த கல்யாணின்ற அந்த அம்பாள் அவ்வளோ அங்கே அங்கே அது அங்கே அலங்காரம்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அம்பாள் வந்து ரிஸ்வாட்ச் கட்டிருப்போம் தங்கத்திலேயே. அது அலங்காரம் பண்ணி வரும்போது ஊர்வலத்தில் தங்கத்தில் வாட்ச் கட்டிகிட்டு இருக்கோம் அம்பாள். அந்த அந்த ஒரு ஆம்பூர்லாம் பண்ணி போட்டிருக்கா அம்பாளுக்கு. ரொம்ப அழகாக இருக்கும் அம்பாள். அதே மாதிரி ஆழ்வார்குறிச்சிக்கு வரும். ஆழ்வார்குறிச்சியில் 10 நாள் திருவிழா நடக்கும். இங்கே வந்து மாப்பிள்ளை பொண்ணை ஆற்று கூட்டு பண்ணுவாள் எங்கள் ஆம்பூரில். ஏன்னா அந்த ஊர் கணத்தில் தான் வந்து அந்த விக்கிரகம் கட்டெடுக்கப்பட்டது. அங்கே என்னென்னா இந்த தொண்டை மண்டலம் இங்கெல்லாம் இருக்க மாதிரிலாம் இருக்காது. கை மேல் 2 கை, பின் கையில் ஒரு கையில் தாமரைப்பூ இருக்கும், ஒரு கையில் நீலப்பழம் இருக்கும் மேல் கையில், முன் கையில் வராபையாக இருக்கும். நின்ற இதில் 6 அடி உயரம் இருக்கும் அம்பாள். ஸோ அதுவும் பார்க்கணும், அப்சர்வ் பண்ணால். விச் இஸ் ரேர் ஃபினோமினன். இப்போ திருவானைக்கால் அகிலாண்டேஸ்வரி எடுத்து பார்த்தா தாமரை புஷ்பம் தான் இருக்கும் மேல் கையில். அதே மாதிரி தாமரை புஷ்பம் வந்து விரிஞ்சிபுரம் மரகதவல்லிக்கு அப்படி தான் இருக்கும். அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு ரூபங்களை பார்க்கும்போது அதெல்லாம் அனுக்கிரக மூர்த்தி. சிவசைலத்தில் பரம கல்யாணி வந்து நிஜமாகவே அவளது பரம மங்களத்தை தரக்கூடியவ. பல குடும்பங்களை அந்த விளக்கை தேய்ச்சுவோ. ஸோ அது கட்டாயம் வந்து அந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறது, சுயம்பரா ஹோமம் பண்ணால் அந்த ஸ்தலத்தில் பண்ணால் பரிபூர்ணம் ஈஸியாக கிடச்சிடும். எங்கெங்கேயோ பண்ணுறதை விட அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் அந்த சாமிக்கு பண்ணுங்க. அந்த இடத்துல போய் சிவசைல பதியிலே கல்யாணம் பண்ணலாம். ஏன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி